ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்கு சாமி இந்த நேரத்தில் உதவி செய்தால் அந்த உதவி நம்மளுக்கு கிடைச்சா போதும், அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம்னு நினைக்கிறவங்களாம் இது ஒரு உன்னதமான அமைப்பு. 19/9/2024 14/10/2024 வரைக்கும் உன்னதமான அமைப்போடு நீங்கள் வாழ தான் போகிறீங்க. மறைமுக வருமானம் ஒன்று வருதுன்னா அந்த மறைமுகமான விஷயங்களும் நம்மளுக்கு வாழ்வில் எக்ஸ்ட்ராவான விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும். இந்த நேரத்தில் அதையெல்லாம் தூக்கி பார்க்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பாருங்கள். தொழில் பெரிய முன்னேற்றத்தை காண என்ன சொல்கிறான்னா ஜோசிகர் இதெல்லாம் நடக்கணும். எதுவாக இருந்தாலும் செயல்து முடியக்கூடிய அமைப்பை பெற போகிறேங்க. எதையும் விஷயத்துக்கும் அதிகமான ஆசை கெட்டு போகாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான். கன்னி ராசியில் புதன் பெறுவான், உச்சம் பெறுவார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் தனது துளாராசியில் ஆட்சி பெற போகிறார். என்னைக்குன்னா 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும். இதில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலனை வழங்க போகிறார் பார்ப்போம் வாருங்கள். இந்த கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர்தான். அவர் உச்சம் பெறுகிறார். ஆட்சி பெற்று உச்சம் பெறுவது என்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். எல்லாருக்கும் திடீர்னு ஜாக்பாட்டு, மணி, லாட்டரி யோகம் என்று சொல்கிறோமில்ல, அதே 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காரகன் என்று சொன்னால் அது சுக்கிர பகவான். போன மாதம்லாம் நீச்சகதி பெற்றிருந்தார். நாமெல்லாம் வேலை செய்யலாமா வானாமான்னு எல்லாமே விட்டுட்டு போயிடலாமான்ற எண்ணமெல்லாம் உருவாயிது. வெளியூர் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, வெளிநாடோ வெளியூரோ நாம் காத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் செஞ்சவங்க மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய லீகல் இல்லீகல் உறவுகளை நம்மளுக்கு இல்லை, அதாவது இல்லீகல் வருமானம் என்று சொல்கிறோமில்ல, மறைமுக வருமானம். ஒரு பிஸ்னஸுக்கு பல பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். திடீர்னு ஜாக்பாட்டு மாதிரி நம்மளுக்கு பணமழை கொட்டக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஒரு வேலைக்கு 10 வேலை எடுத்து செய்வேன் ஐயா, 1/1 நம்மளுக்கு செயினாக இப்போ கிடைக்க போகுது. திடீர்னு பார்த்தா அந்த கமிஷன் ஏஜென்சி பிறக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன். எல்ஐசி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கமிஷன் மாற்றி கை மாற்றி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கும்பராசிகாரங்களுக்கு இது ஒரு செயின் பிளாக் மாதிரி, அப்படியே செயின் மாதிரி நம்மளுக்கு போட்டுக்கினே போக போகுது. நல்ல வருமானத்தை ஈட்டி தரப்போகுது. திடீர்னு பார்த்தா பணவரவு நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி காலமெல்லாம் கேட்ட இடத்துல கிடைக்கின்ற பாக்கியம் வரும். அதுவும் வருமானம் தான். செல்வங்கள் இன்றைக்கி ரூபா வருதுறான்னா அந்த தேவைக்கேற்ற மாதிரி இன்றைக்கி செல்வத்தை கொடுக்குறான்னா அதுவும் ஒரு நல்ல காலம்தான். அன்றைய தினம் அதுலேருந்து நாம் ரிலீஃபில் ஆயிடுறோம். இல்லை, ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்கு சாமி இந்த நேரத்தில் உதவி செய்தால் அந்த உதவி நம்மளுக்கு கிடைச்சா போதும், அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம்னு நினைக்கிறவங்களாம் இது ஒரு உன்னதமான அமைப்பு. 19/9/2024 14/10/2024 வரைக்கும் உன்னதமான அமைப்போடு நீங்கள் வாழ தான் போகிறீங்க. இது வரைக்கும் உடல் உபாதைகள் எதனா தொந்தரவே நம்மளை சாட்டம் அந்த ஹாஸ்பிட்டலு செய்கிற விஷயமா, ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிற வேலையே சரியாகுது சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் எல்லாம் கொடுத்துரும். நோய் நொடியெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நோய்க்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட போகுது. ஏதோ சர்ஜரியோ ஏதோ ஒன்று பண்ணி இன்றைக்கோட தீர்வு கொடுத்துட்டு எப்பா தோட நான் நிம்மதியாக கிளம்பா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். அந்த எண்ணத்துலேருந்து வெளிப்பட்டுக்கு நம்ம வந்துட்டு போகிறோம். என்னென்ன கிடைக்கணும் உங்களுக்கு, அதை சார்ந்த விஷயத்தில் என்னென்ன பெறணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே அதை லக்ஸரி வாங்கி வாழ்ந்து போகிறோம். ஐயா செல்லு வேணுமா வாங்கிக்க போகிறோம், காரு வேணுமா வாங்க போகிறோம், எல்லாத்தையும் வாங்க போகிறோம். அந்த அமைப்பை பெறப்போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற போகிறார். அவரும் அந்த நேரத்தில் இருக்கார். அந்த காலம் எல்லாம் ஒரு பெரிய வலு என்று கூட சொல்லும். ஒரு மனுஷனுக்கு ஒரு பாகம் நன்றாக இருந்தால் 2 பாகமும் நல்லா இருக்குது. 2 தூண்கள் நல்லா இருக்கும்போது நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, நல்லா உயர்ந்து காணப்படும். மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க ஆள் வேணும். அந்த சப்போர்ட்டிங் இப்போ கிடைக்குதுங்க. ஒரு இடத்துல சப்போர்ட் நம்ம கீழே விழ போகிறோன்னா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கினாவே போதுமானது. 2 சப்போர்ட் கிடைக்கிது. அதுலேருந்து நாம் நிலைத்து நாம் மேலே வரலாம். கடனோ அதாவது கொடுத்துட்டு இருந்தோன்னா நம்ம பேங்க்லேயோ வங்கியிலையோ நாம் எதனா கடனை அடைச்சிட்டு திருப்பி லோனை ரிவேஷன் நம்ம பண்ண போகிறோன்னா இது நம்மளுக்கு உகந்த காலமாக அமைஞ்சிரும். இந்த நேரத்தில் கேட்டால் நம்மளுக்கு அதை ரினியூவல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வரவு கிடைக்க போகிறது. நாம் கொடுத்துட்டு முதல்ல நாம் திருப்பி கேட்கறது ரொம்ப நாளாக நம்ம இழுத்துட்ருக்காங்கன்னா அதெல்லாம் இந்த முறை கேட்டால் அது கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். கும்பராசிக்கு இது உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். உன்னதமான காலமாகவும் அமையப்போகிறது. தவறான விஷயங்களில் நீங்கள் முன்னெடுக்காதீங்க. இல்லைகள் உறவுகளுக்கு முந்தில முற்றுப்புள்ளிங்க. இந்த காதல் சமாச்சாரத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் வெள்ளங்கத்தை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைத்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அது கொஞ்சம் தலை தூக்கி காணக்கூடிய காலமாக இருக்க பெறும்.
அதாவது காதலோ தேவையற்ற விஷயங்கள் என்று சொல்கிறாமே அதுவும் நம்மளுக்கு மறைமுக வருமானம் ஒன்று வருதுன்னா அந்த மறைமுகமான விஷயங்களும் நம்மளுக்கு வாழ்வில் எக்ஸ்ட்ராவான விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும். இந்த நேரத்தில் அதையெல்லாம் தூக்கி பார்க்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பாருங்கள். தொழிலில் பெரிய முன்னேற்றத்துக்கான என்ன சொல்கிறான்னா ஜோசிகர் இதெல்லாம் நடக்கும். நம்ம உறவுகள் மேம்படும் என்று கூட சொல்லுவேன். உன்னதமான அமைப்பினை நம்ம பெறப்போகிறோம். அதாவது எண்ணங்கள் பூர்த்தி ஆக போதையா, அடடா இந்த அளவுக்குலாம் வந்து இதனால் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரு மனுஷுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்றது கிடச்சிச்சுன்னா அது பேர் தான் ஜாக்பாட்டு. பல ஆண்டுகளாக தவம் இருக்கிறவங்க குழந்தை பேர் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சிட்டா அதுதான் ஜாக்பாட்டு. அதுவும் கொடுப்பார் இந்த நேரத்தில். அந்த பாக்கியத்தை அவரே கொடுக்க போகிறார். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கான அமைப்பை பெறக்கூடிய காலம் இந்த 26 நாட்கள் உன்னதமான ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு நிதி நிலைமை சரியாக இருந்தால் எல்லாத்தையும் சரி செய்துடுவாங்க. அந்த காலம் வந்துச்சு. தொழிலில் நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. விவசாயமும் எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறோம். ஆடு வாங்கலாம், பாடு வாங்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஒரு வண்டி வாகனம், டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய அமைப்பை பெறப்போகுது. வங்கி சார்ந்த விஷயமாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும் எல்லாமே நன்றாக ஒடுக்கும் ஐயா. உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் தெரியக்கூடிய காலமாக ஒரு உன்னதமான அமைப்பினை பெறக்கூடிய மாதமாக 26 நாட்கள் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகுது. எதுவாக இருந்தாலும் செயல்து முடியக்கூடிய அமைப்பை பெறப்போகிறேங்க. எதையும் விஷயத்துக்கும் அதிகமான ஆசை கெட்டு போகாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. இந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்கி வர உங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டு வந்த அதாவது நடைபாதையாக செல்லும் பொழுதெல்லாம் உங்களான தீவினைகள் அனைத்தும் விலகும். அந்த காலத்தில் அப்படி தான் போனாங்க, அப்படி சென்று தான் வந்தாங்க. அதனால் நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டணும்னா அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நினைத்து ஐயா 8ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதியும் அவரே தான். லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கறதும் தினமும் வருமானத்தை கொடுக்கறதும் அந்த புதன் பகவான் தான். புதன் பகவான் வேறு யாரும் இல்லை. அந்த ஏழுமலையான ரங்கநாத பெருமானையும் வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.